ஸோ நம்ம வந்து அந்த ஜீப் சஃபாரிலாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராவணன் வந்து சீதாவை அடைச்சி வச்சுருந்தோம், அதாவது சிறை பிடிச்சிருந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 7 மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பிளான் பண்ணோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் இந்த ஜீப் சஃபாரிக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் கிட்ட சுற்றிருப்போம் மொத்தமாக உள்ள. ஸோ வீடியோஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம டாக்குமெண்ட்டு சரியில்லாமல் இல்லை வந்து நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம லைசன்ஸையும் நம்ம வண்டி டாக்குமெண்ட்டையும் பார்த்திங்கன்னா பிடுங்கி வச்சுட்டு கோர்ட்டில் தான் நம்ம வந்து அதை திரும்ப வாங்குற மாதிரி ஆகிடுமா, ஃபைன் கட்டிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை ரூலு நம்ம ஊர்லேயுமே அப்படி தான் இருந்தது. பட் இப்போ அது நடைமுறையில் இருக்கா இல்லை இது அப்படி எப்படி சொல்கிறது, அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பீட் லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்டாவே பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கோர்ட் வரைக்கும் போயிடும் அந்த கேஸு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எங்கேயுமா. ஸோ அதனால் வந்து ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணோம். இங்கே பாருங்கள் க்யூ எவ்வளோ பெருசாக நிற்குது. ஸோ இன்னையோட இந்த வெசாக் ஃபெஸ்டிவல் வந்து இங்கே முடியுது ஸ்ரீலங்காவில். ப்ரோ இதான் டெம்பிளா ப்ரோ இதான் டெம்பிளா? ஸோ ஆக்சுவலாக வந்து ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்குது பாருங்க. நாங்கள் ராவணன் சீதையை சிறைப்பிடிச்சிருந்த இடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது இந்த இடம் இல்லை, நீங்கள் அதுக்கு நூறலியை போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நூறலியை வந்து நம்ம நாளைக்கு போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம நூறலியை போயிட்டு இந்த ராவணன் சீதையை சிறைப்பிடிச்ச இடத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கதிர்காமன் முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகர் கோவில் தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா புத்தர் கோவிலும் இருக்குது, முருகர் கோவில் இருக்குது, மசூதியும் இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வழிபடுறாங்க. இங்கே வந்து பாத யாத்திரையும் நிறைய பேர் வந்துட்டு போவாங்களாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கதிர்காமன் முருகன் அப்படின்றதுக்கு பேர் வந்ததுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா சிவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து விழுந்த பொறி மூலயமா இங்கே வந்து முருகர் தோன்றினார் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த பொறிக்கு பேர் தான் கதிர். அதே மாதிரி காமன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு முருகர் பேர் தான் வந்து காமன் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது வந்து கதிர்காமன் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கதிர்காமன் அப்படின்றது வந்து சமஸ்கிருத மொழியிலையும், ஸோ தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்டார நாயக்கன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இதுதான் இங்கே வந்து தமிழ் பேர். அண்டு நம்ம வந்து வழக்கம் போல் உள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து பழத்தை எல்லாம் வந்து நம்ம தானமாக இங்கே கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்புனாங்க. ஸோ இப்போ ஒரு கோவில் போய்ட்டு வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் நினச்ச கோவில் வந்து இது கிடையாது. நாங்கள் ராவணன் சீதையை வந்து பிடிச்சி வச்சிருந்த கோவில் அப்படின்னு நினச்சோம். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு முருகர் கோவில். முருகர் கோவில் மட்டும் கிடையாது, இது எல்லா கோவிலும் கூட. ஐயோ கீ எங்கே வச்சுட்டேன். ஸோ இது இங்கே பார்த்திங்கன்னா புத்திசம், முஸ்லீம் கோவில் அண்டு பள்ளிவாசல் எல்லாமே இருந்ததுங்க. ஆனால் இது சர்ச்சு தவிர.
ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்குது. 2 ரூட்டில் எந்த ரூட்டில் போகலான்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா யானை ரோட்லேயே நிற்கிதுன்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து யாரோ ஃபோன் பண்ணாங்க போல். ஸோ யானை ரோட்லேயே இருக்கணும். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ வரும்போது வந்தாலே அதே ரூட்டில் தான். பட் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பகல்ன்றனால தூரத்தில் யானை இருந்தால் கூட தெரியும். நைட் டைமில் யானை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். என் கூட யாருமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைக்கில் 2 பேர் போனால் 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருக்கணும். ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே அந்த ரூல் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கார் பின்னாடி தான் நம்ம போகணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோனும் கிடையாதுங்க. ஃபோன் கிடையாது மீன்ஸ் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தாங்க ரூட்டு இப்போ தேடிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் ரூட்டில் போனால் எனக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லோரும் பயப்படுறாங்க. ஏன்னா நான் தனியாக தான் வர போகிறேன். ஸோ பைக் வந்து நல்லா தாங்க இருக்குது. அந்த இனிஷியல் பிக்கப் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி இன்னொன்று நம்ம பேசுகிறது கேட்குதானே தெரில. அந்தளவுக்கு எக்ஸாஸ்டர் நோட்டு சவுண்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க சவுண்டுக்காகவே. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெண்டல் பைக் தான். ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி 2 நாளைக்கு மட்டும் பேசியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன அப்படின்றது ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து 10 நாள்னு பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட இன்னையோடு சேர்த்து 9 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு 10வது நாள். ஸோ 2 நாள் தான் வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் 2 நாள் கேட்டிருக்கோம். இன்னொருத்தர் என் கூட இருக்கார் பார்த்தீங்களா, அப்பாஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீ எக்ஸ்ட்ரா ஒரு 5 டேஸ் கூட இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை பற்றி நான் வந்து யோசிக்கணும். எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. பட் நம்ம இந்த விசா அதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா. விசா ஆக்சுவலாக வந்து 30 டேஸ் இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 டேஸில் 10 டேஸ் தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலுமே அந்த செலவு அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் எதுவுமே நெட்வொர்க் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவரோட ஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்கு சேஃப்டிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பண்ண பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம சிம் வாங்கலைங்க. அதுதாங்க பிரச்சனை. இது நம்ம வெளியே வாங்க முடியாது. வெளியில் வாங்கினா நம்ம அதாவது பாஸ்போர்ட்டு வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஃபாரினர்ஸ்க்கு, லோக்கல் ஆளுங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா இறங்கிட்டிங்கன்னா உடனே வந்து ஏர்போர்ட்லேயே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் சிம்மு. ஸோ ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து சிம்மை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இப்படின்னு பேசி கிட்டத்தட்ட அப்படியே கிளம்பியாச்சுங்க. இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹபுத்தலா தான். ஹபுத்தலா நம்ம மார்னிங் ஸ்டே பண்ணியிருந்த அதே ரெசார்ட்டில் தான் திரும்ப போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அந்த ரூட்டு தாங்க இப்போ கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா. அதனால் வந்து எல்லோரும் யோசிக்கிறாங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவில் அவனை வண்டி வேறு ஓட்டு வரமேன்னு சொல்லிட்டு நான் கூட கூப்பிட்டேன்னா யாராவது ஒருத்தர் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேர் போயிட்டுருக்காங்க. அப்புறம் தான் சொன்னாங்க இங்கே வந்து ஹெல்மெட் வந்து மஸ்ட்டு 2 பேர் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் எந்த போலீஸும் பிடிக்கல. ஏன்னா நான் வந்து ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுட்ருக்கேன், கேமரா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹெல்மெட் இல்லாமல் போய் அது ஒரு இஷ்யூ ஆகி எதுக்கு வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு தான் சரிண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்கள் காரை ஒட்டியே வரேன், நீங்கள் என்னை மேக்ஸிமம் வந்து மிரரில் பார்த்துட்டே போங்க என்ன அப்படின்னு சொன்னேன். இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைசர் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் வைசர் க்ளோஸ் பண்ணி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வைசர் க்ளோஸ் பண்ணி ஓட்டக்கூடாதுன்னா பிளாக் கலர் வைசர் இருந்தால், என்னோடது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து பிளாக் கலர் வைசரு. ஸோ அதனால் வந்து ஹெல்மெட் அந்த வைசரை க்ளோஸ் பண்ணி ஓட்டக்கூடாது அப்படின்னா. நீங்கள் கிளியர் வைசர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓட்டலாம். ஸோ அங்கே இதுதான் ரூலு. நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன், யாருமே வந்து வைசர் க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக கிளியர் வைசராக இருந்தால் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டலாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயே எலிஃபண்ட் கிராசிங் போட்டிருக்காங்க. அப்போ திரும்ப நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுவுமே எலிஃபண்ட் கிராசிங் தான். எப்போவுமே வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு கீழே வந்து எப்போவுமே வந்து நமக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவாக தான் இருக்கும். சைடில் எர்த்லைன்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தாவே தெரியுது ஃபாரஸ்ட் ஏரியா தான்ட்டு. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஐயோ, இந்த ரெயின் ஜாக்கெட் கூட அதில் தான் வச்சுருக்கேன், காரில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஹெவியாலாம் இல்லை, லைட்டாக தான். பட் இருந்தாலும் மூஞ்சி டப்பார்னு விழுது தூரல். இன்னும் ஹில்ஸு ஏறுவோமா, எப்போ ஏறுவோன்னே தெரில.
அண்ட் இங்கே இருக்க போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி குறுக்க வந்து நிப்பாட்டி சாவியை பிடுங்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. கையில் வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, ஸ்டாப் கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ தூரத்துலேருந்தே ஸ்டாப்புன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த போர்டை காமிச்சோன்னா நிப்பாட்டிடணும். அப்படி இல்லை நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோன்னா விசில் அடிப்பாங்க. விசில் அடிச்சு நிப்பாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்டே பைக் பயங்கரமாக இருக்குது, அதில் துரத்திட்டு வந்து நம்மளை பிடிச்சிருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த அமெரிக்கன் ஸ்டைலில் தான். நம்ம நிப்பாட்டாமல் போனால் அவங்கக்கிட்ட வந்து பைக் பயங்கரமாக ஐசிசி பைக் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 4-5 பேர் அப்படியே தொக்கா ஃபாஸ்ட்டாக வந்து நல்லா பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து நிப்பாட்டாமலாம் போக முடியாது. அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக போனாலும் இன்னொரு இடத்துல நம்ம மாட்டி தான் ஆகணும். ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் மழை வந்தது, அதுக்கப்புறம் நின்றுச்சு. இப்போ ரெக்கார்ட் போட்டு மழை நின்றுச்சுன்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு ட்ராப் மேலே விழுது. என்ன கொடுமை சரணம் இது. இப்போ நார்மலாக தான் இருக்குது, மிஸ்ட் இல்லாத மாதிரி. ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட லைட்லேருந்து மிஸ்ட்டு அப்படி தெரியுது. ஸோ ஹபுத்தலை அப்படின்றது வேறு லெவலில் இருக்குங்க ஏரியா. ஹபுத்தலை நூரலிய அப்படின்ற பிளேஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில் கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணணும் ஸ்ரீலங்காவில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வாங்க. சூப்பர்வான ஏரியாங்க, சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா மே மந்தில் அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு குளிரை நான் பார்க்கவே இல்லை. இது வந்து அன்சீசன் அப்படின்றாங்க. சீசன் டைம்னால் அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நவம்பர் டிசம்பர் டைமெல்லாம் இன்னும் வேறு லெவலில் இருக்குமா, வெளியே நிற்க கூட முடியாது அப்படின்றாங்க. இந்த டைமில் யார் தூங்க போகிறாங்களோ, என் வண்டி சவுண்டு கேட்டு எல்லாம் எழுந்து திட்டுவானுங்க, யாராவன் இந்த டைமில் இந்த இப்படி ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறான்ட்டு. சவுண்டு போகிறாங்க கொடான்னு ஒரு மாதிரி. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி சவுண்டு அதிகமாக வந்தால் பிடிக்காதுங்க. அது ஏன்னே தெரில. எல்லோரும் வந்து ஆர்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த சவுண்டு வந்து சவுண்டு எப்படின்னா எனக்கு ஸ்மூத்தாக போகணும். பாருங்க, இந்த மாதிரி சவுண்டு வந்தால் இதுக்காகவே போலீஸ் பிடிப்பாங்க போல இருக்குது. ஆனால் இங்கே எப்படின்னு தெரில, இங்கே அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னாங்க. ஏன்னா டூரிஸ்ட் வண்டி இப்படி வச்சுருப்பாங்கன்னா அப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு தான் அர்த்தம். ஆல்மோஸ்ட் நம்ம மேலே ஏறிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம, அதாவது அந்த எல்லை ஃபால்ஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டுருக்கோம். எல்லை ஃபால்ஸ் நான் காமிக்கலான்னு பார்த்தேன். ஸோ இந்த இருட்டில் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் விட்டேன். இன்னமும் அங்கே ஆள் இருக்காங்க அந்த எல்லை ஃபால்ஸில். இப்போயும் ஒரு 2 ஃபேமிலி இன்னும் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அபுத்தலை வந்தாச்சுங்க. ஸோ பயங்கர குளிர். லாஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் பயங்கரமாக இருந்துச்சுங்க ரூட்டு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அபுத்தலையில் ஹோட்டல் வந்தாச்சு. ஓகே, எப்போ முட்டி வலிக்குது பயங்கரமாக.